ஆமென், ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. தீத்து 2:14 வாசிக்கலாம். சகல அக்கிரமத்திலிருந்தும் அவர் நம்மளை மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்ததோட காரணம், சபைக்கு தன்னைத்தானே அவர் ஒப்பு கொடுத்ததோட காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மீட்டு கொள்வது ஒரு பக்கம் இருந்தாலும், ரெண்டாவது ரொம்ப அதிமுக்கியமான காரியத்தை வேதம் சொல்லுது, உங்களை தமக்கு சொந்தமான ஜனமாக மாற்றுறதுக்காகவும். ஹல்லேலூயா. யாருக்கு சொந்தமான ஜனங்களாக மாற்றுறதுக்கு? சத்தமாக பேசுங்க. இந்த காலை வேளையில் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமான ஜனம், நான் அவருக்கு சொந்தமான ஜனம். நான் சொல்கிறேன், இயேசு உங்களுக்கு மரித்தது உண்மையானால், இயேசு உங்களுக்கு இரத்தம் சிந்தினது உண்மையானால், இயேசு உங்களை மீட்டு கொண்டது உண்மையானால், நீங்கள் அவருக்கு சொந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ தேவனுக்கு சொந்தமாக்கப்பட்டன்னா எப்படி இருக்கணுன்றத அடுத்தது சொல்றாரு. நற்கிரியைகளை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. என்னத்தை செய்யறதுக்கு பக்தி வைராக்கியம் உடையவர்களாக இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற உங்களுக்கு வைராக்கியம்னு ஒரு விஷயம் இருக்கணும்னா அது நற்கிரிகளை செய்கிறதுக்கான வைராக்கியமாக அது இருக்கட்டும். பக்கத்தில் கை கூட்டி சொல்லுங்களேன், ரட்சிக்கப்பட்ட நீங்கள், கழுவப்பட்ட நீங்கள், மீட்கப்பட்ட நீங்கள், அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றப்பட்ட நீங்கள், உங்களுக்குள்ள வைராக்கியம்னு ஒன்று இருக்கணும்னா அது நற்கிரிகளை செய்வதற்கு, நற்கிரிகளை செய்ய உண்டாகிற பக்தி வைராக்கியமாக அது இருக்கட்டும். ஸோ எது நற்கிரிய? நற்கிரியனா என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தை வாசிங்க. விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், வாசிங்க, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய தேவன் எதுக்கு அழைச்சிருக்காராம் தெரியுமா? சபையை தேவன் 3 விஷயத்துக்கு என்று அழைச்சிருக்கிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ஐ ஹாவ் நோ சீக்ரெட். எனக்கு எந்த ரகசியமும் என் வாழ்க்கையில் இல்லை. இந்த இடத்துக்கு தான் தேவன் சபையை அழைச்சிருக்கிறார். ரெண்டாவது, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ரெண்டாவது, இந்த மேட்டருக்கு தான் தேவன் சபையை அழைச்சிருக்கிறார். மூணாவது, நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஆமென். என் இருதயத்தில் எந்த ரகசியமும் இல்லை. ரெண்டாவது, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் இல்லை. மூன்றாவது, நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவ பிள்ளைகளுக்கு வைராக்கியம் எதில் தெரியுமா வரணும்? அதே அதிகாரத்தில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட காரியத்திற்கான வைராக்கியங்கள் இருக்கணுன்றத பவுல் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அறிவுறுத்துறார். ஏன் நான் சொல்கிறேன்னா, அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில், அதே கலாத்தியர் 4:17-18 வசனத்தை 17 இல்லை 16 வாசிங்க. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால உங்களுக்கு சத்துருவானேனோ? அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல் மனதோட அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்ட பொருட்டு உங்களை புறம்பாக விரும்புகிறார்கள். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் மற்றவங்களை அன்பு கூறுறது, நேசிக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, ஐக்கியமா இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, மன்னிக்கிறது, ஏற்றுக்கொள்றது, இதை நாங்க இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி காரியத்துல நீங்க வைராக்கியம் பாராட்டுறது ரொம்ப நல்லது. எத்தனை பேருக்கு சொல்கிறது விளங்குது? ஊழியக்காரங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும், கையில் பைபிள் இருந்தாலும் பைபிள் இல்லைனாலும், யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும்
நற்காரியங்களில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? அடுத்த சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த சபையை பார்த்து ஒண்ணு நான் ரெக்வெஸ்ட் பண்ணி நான் சொல்றேன். உங்களோடலாம் நான் வயசுல கம்மியானவன் தான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்கள் எல்லாரை காட்டிலும் தேவன் அதிகமான முதிர்ச்சியை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மாம்சத்தின்படி உங்களுக்கு நான் உங்கள் பார்வைக்கு உங்கள் பிள்ளையோட ஒரு வயசாக நானும் இருந்தாலும் ஆவியின்படி தேவன் உங்களை எனக்கு பிள்ளைகளாக தேவன் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நான் சுமந்துட்டு நிற்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கர்ப்ப வேதனையோடு தான் நான் நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வாரம் நான் பிரசங்கிக்கிற வார்த்தை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா? இந்த வாரம் நான் கொடுக்குற வார்த்தை உங்கள் ஜீவியத்தில் ஒரு சேஞ்சை கொண்டு வந்துடாதா? இந்த வாரம் நான் பிரசங்கிக்கிற வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை ஏற்படுத்திடாதா? ஒவ்வொரு வாரமும் இங்கே நிற்கும் போதெல்லாம் ஒரு பெரிய கர்ப்ப வேதனையோடு தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதை யார் சுதந்திரிப்பாங்க, யார் சுதந்திரிக்க மாட்டாங்க தெரியுமா? தொடர்ந்து நீங்கள் அதை யார்த்த வீட்டில் போய் வாசிங்க. அங்கே 2 பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லுது. ஒன்று, நியாயப்பிரமாணத்தினால் பிறந்தவன், கிரியைகளினால் பிறந்தவனை வேதம் காட்டுகிறது. அது யாருன்னா ஆகாருக்கு பிறந்த பிள்ளை. ஆனால் 2வது வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அவன் யாருன்னா ஈசாக்கு. நான் செய்கிற கிரியையினால, நான் இந்த சபையில் நான் செய்கிற பணிகளினால, அல்லது நான் விதைக்கிறதுனால, நான் செய்கிற ஊழியத்தினால, அல்லது இந்த சபையோடு நான் ஈடுபட்டிருக்கிற காரியத்தினால இந்த சபையில் எல்லாத்துலேயும் நான் முதற் பங்காக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலை போன்று இருக்கும். இல்லை, இந்த சபையில் பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைக்கு நான் அடிமை, இந்த சபையில் என்மேல் கூறப்படுகிற சத்தியத்திற்கு நான் அடிமை, இந்த சபையில் என்மேல் கூறப்படுகிற வாக்குத்தத்தங்கள் என் வாழ்வில் நிறைவேறுவதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று உங்கள் வாழ்க்கை வாக்குத்தத்தத்திற்கு செவி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறுமானால் உங்களுக்குள் இருந்து பிறப்பது இஸ்மவேலாய் இருக்காது, உங்களுக்குள் இருந்து பிறப்பது ஈசாக்காய் இருக்கும். துரத்தப்படுகிற பிள்ளைகளை அல்ல, மாறாக வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து இயேசுவை பிறப்பிக்கிற ஒரு சந்ததியாய் உங்கள் வாழ்க்கை ஒவ்வொன்றும் மாறும். சத்தத்தை எடுத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். தேவன் காயினையும் அவன் காணிக்கையும் தேவன் நிராகரித்தார். ஆராதனை என்பது நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு உற்சாகமான ஒரு பலி. பாட்டை அவர் கேட்கிறவரல்ல, உங்க இருதயத்தை கேட்கிற தேவன். இந்த இருதயத்தில் பொல்லாத சிந்தனை, கசப்பு, வெறுப்பு, கோபம் இதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம தேவனை பாடணும்னா அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை அது இல்லை. சகோதரரே, உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாய் நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை என்று. இந்த காலை வேளையில் எத்தனை பேர் என் கூட சேர்ந்து புத்தியுள்ள ஒரு ஆராதனையை தேவனுக்கு செய்ய விரும்புறீங்க? ஹல்லேலூயா. சபை என்பது உபதேசத்தை கேட்கிற இடம் மாத்திரம் அல்ல. நல்லா கவனிங்க. Church is not only meant for teachings, preachings. ஒருவேளை நான் வெறும் இந்த வாரம் நான் மெசேஜை கேட்டுட்டு போகிறதுக்கு தான் வரேன்னா தயவுசெய்து கெஞ்சிக்கிறேன், அடுத்த வாரத்தில் இருந்தால் ஆன்லைனில் கேட்டுக்கோங்க, பெட்ரோல் செலவு மிச்சமாகும். ஆமென். Church is not a place meant for just preaching. சபை என்பது ஏதோ பிரசங்கத்தை கேட்கிறதற்காகவோ அல்லது ஏதோ போதனைகளை கேட்பதற்கான இடம் அல்ல. Church is meant for connection. சபை என்பது ஐக்கியத்திற்கான ஒரு இடமா இருக்கு, உறவுகளுக்கான ஒரு இடமா இருக்கு. 50% மாற்றத்தை தேவன் செய்தி மூலமா தேவன் கொண்டு வரார்னா மிச்ச 50% மாற்றத்தை தேவனுக்கு இருக்கிற உறவுகள் மூலமா தான் தேவன் ஏற்படுத்துகிறார். ஆமா, ஐக்கியம் ரொம்ப அவசியம், இணைப்பு ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? அவருடைய நாம் பல அவயங்களா இருந்தாலும் அவருடன் ஒரே சரீரமா இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 5:2 வாசிங்களேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நல்லா கவனிங்க. என் நேசருக்கு மகா ஒரு பெரிய மேட்ல திராட்சை தோட்டம் இருந்துச்சு.
அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி, உட்கார்ந்து இந்த வசனத்தை கேட்கலாம். அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று என்ன செஞ்சிருந்தாராம்? காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, வெளியே இருந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா சப்ளையும் பண்ணார். ஏன்னா ஆதாம் என்று பாவம் செய்தானோ அன்றே அவன் விழுந்துட்டான். அவன் விழுந்து போன பிறகு அவனுக்கு உள்ள ஏன் அவன் விழுந்தான்னு நம்ம சொல்றோன்னா, ஆதாம் அவன் அந்த கனியை புசித்தது நிமித்தமாய் சுயமாக இயங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் அவனுக்குள் உருவானது. எப்படி இயங்கக்கூடிய எண்ணங்கள்? சுயமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு எண்ணம். தேவனை இல்லாமல், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டான். யாரு? ஆதாம். இந்த ஆதாம் இப்படி வந்ததுனால ஆதாமை மாத்திரமல்ல, ஆதாமை தொடர்ந்து வந்த எல்லா சந்ததியுமே தேவன் என்ன பண்ணார்னா, ஓகேப்பா நீயா இயங்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்ட, நீயா தனித்துவமா செயல்படணும் என்ன பண்ணிட்ட, நீ எனக்கு ஒத்து போகணும்னு உன் மனசு இல்லை, மாறா உனக்கு இப்போ என்ன வந்ததுனால, இந்த நன்மை தீமை கனியை நீ புசிச்சதுனால நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நான் நினைக்கிறத நான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி நீயா தனியாக இயங்குறதுக்கு என்ன பண்ணிட்ட, உன் மனசில் நீ ஆயத்தப்பட்ட, உன்னை ஃப்ரீயாக விட்டுறேன், நீ என்ன செய்யணுமோ நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்த்தர் என்ன செஞ்சார்னா, நீயா இயங்கு, வெளியே இருந்து உனக்கு தர வேண்டியதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் தரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரா? வசனம் சொல்லுது, அதை வேலி அடைச்சாராம், அதில் கற்களை பொறுக்கி அதுக்கு நற்குல திராட்சை செடியில் என்ன செஞ்சாராம்? நட்டாரா. அந்த திராட்சை செடி தான் நீங்களும் நானும். நல்லா கவனிங்க, திராட்சை செடி பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் என்னவா? திராட்சை செடி. உங்களை திராட்சை செடியாவே நட்டு அதன் நடுவில் என்னத்தையும் கட்டினாரு. நீங்க படர்ந்து வளர்றதுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி அதுக்கு ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும். நல்லா கவனிங்க, உங்களையே திராட்சை செடியா மாத்தி நல்ல திராட்சை பழங்கள் வரும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருந்தாராம்? எல்லாத்தையும் ரெடி பண்ணி உள்ள வச்சு நீங்க தருவீங்கன்னு காத்துட்டு இருந்தாராம். நல்லா கவனிங்க, தன்னை சார்ந்து வளர்ந்து விடுவேன் என்று நினைத்த அந்த மரத்திலே அந்த கனியிலே வசனம் சொல்லுது, ஒரு பழமும் வரல, அதுல இருந்து வந்ததெல்லாம் கசப்பு தான். இதை பார்த்ததுனால தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏசப்பா ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏங்க, மனுஷன் நானா ஏங்க முடியாது, எனக்கு ஒரு இரட்சகர் தேவைன்னு சொல்றதுக்கு 4000 வருஷம் ஆச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? என்னால் கனி கொடுக்க முடியாது, என்னால் ஒரு கனி உள்ள வாழ்க்கைலாம் வாழ முடியாது, எனக்கு ஒருத்தர் தேவைன்னு சொல்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 4000 வருஷம் ஆன பிறகு இந்த வார்த்தை மனுஷன் வாயிலிருந்து வந்த பிறகு மேலிருந்து ஒருத்தர் இறங்கி யோவான் 15 அதிகாரத்தில் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என்னுடைய வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவங்களே திராட்சை செடி, இவர் வெளியிருந்து தண்ணி ஊத்தினாரு, வேலி அடைச்சாரு, எல்லாம் பார்த்து கொடுப்பா அப்படின்னாரு, வந்ததெல்லாம் கசப்பு. பார்த்தாரு, இல்ல நீ ஒத்து வர மாட்ட, இனிமேட்டு நீ திராட்சை செடியா இருக்காத, இனிமேட்டு என்னில் வளர்கிற ஒரு கொடியா நீ இருந்துக்கோ. அல்லேலூயா. கொடியா இருக்கிறது பெரிய கஷ்டமா, செடியா இருக்கிறது பெரிய கஷ்டமா? சொல்லுங்க. செடிக்கு தான் கஷ்டம். ஏன்னா செடி தான் வேர்ல இருந்து என்ன தெளுக்கணும், வேர்ல இருந்து சத்த இழுக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் யாருது? என்னைக்குமே கொடிகள் ஐயோ கனி வரணுமேனு எது கஷ்டமும் பட தேவையில்ல. செடி எல்லாத்தையும் இழுத்து மேல இருக்கிற எல்லா கொடிக்கும் அனுப்ப வேண்டிய சத்தெல்லாம் அனுப்பிட்டே இருக்கும். ஆமென். அந்த கொடிகள் ஒவ்வொன்றும் தர வேண்டிய கனிகளை தானாக தந்து தீரும். இப்போ கொடிகள் ஒவ்வொன்று தானாக கனிகளை தருவதன் காரணம் என்னவென்றால், அந்த கொடிகள் ஒவ்வொன்றும் செடியோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறபடினால. இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு வாழ்க்கை வாழாதீங்க. ஆகாருக்கு பிள்ளையா பிறந்தானே இஸ்மவேல், நியாய பிரமாணத்தின்படி கிரியையினாலே பிறந்தானே, அப்படிப்பட்ட பிள்ளையா நீங்க வாழாதீங்க. ஏசாயா 5:2 உங்க வாழ்க்கை இல்ல, யோவான் 1:2-3 தான் உங்க வாழ்க்கை. அவர் திராட்சை செடி, நாம் ஒவ்வொருவரும் கொடிகள். நம்ம தேவன் எதுக்கு அவரோடு கூட இணைச்சிருக்கிறார்னா, மிகுந்த கனிகளை கொடுக்கறதுக்கு அவர் நம்மளை இணைச்சிருக்கிறார். மிகுந்த கனிகளை கொடுக்குறவங்க கையை நான் பார்க்கட்டுமா? அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றவங்களோட கையை நான் பார்க்கட்டுமா? அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டவர்களானால் உங்கள் வாழ்வு மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்வாய் நிச்சயம் இருக்கும். அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டவர்களான உங்கள் வாழ்வு மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்வாய் அது இருக்கும். அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்ட வாழ்வாய் இருந்தால் நீங்கள் விழுந்து போனாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார்.
அவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டவரானால் நான் பேசுகிற ஒவ்வொரு சுவிசேஷத்தினாலே சத்தியத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள் என்று அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அவர் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் அப்பாவோட இணைஞ்சு ஐக்கியத்தில் இருந்து அவர் நம்ம கொடுத்த சரீரமாகிய சபையோட ஒரு இணைக்கப்பட்டு நல்ல சந்தோஷத்தோட நல்ல முழு மனசோட நான் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறவேன்ற ஒரு நிறைவோட அவரை ஆராதிங்க. அதை தான் அவர் விரும்புகிறார். வெட்டப்பட்டு தனியாக இருக்காதீங்க, அது நிலைச்சிருக்காது. அவரோட ஐக்கியப்பட்டு தேவனை உயர்த்தி பாருங்க. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். துதிகளிலே பிரியப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு முழு மனசா அவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? தலைக்கு மேல கையை தட்டி ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். மீண்டுமா கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை மீண்டுமா உன் ஆத்துமாவை இணைந்து கையை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். சொல்லுங்க மீண்டுமா தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து மீட்பரே கையை தட்டி துதி போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று பாடுங்க. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் தொடர்ந்து உன் மீட்பர் உயிரோடு துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை பாடுகளே. அவர் வார்த்தை சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடுங்க. சொன்னதிலும் உன்னை நன்றியுடன் தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் துதி போரை மீண்டுமா துதி போரை அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை தரையில் வீழாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்ட பக்கத்துல பார்த்து அவர் சொல்லி நடக்காததேது அவர் வார்த்தை
நடக்காதது அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாடுங்க. சொன்னதிலும் தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர். ஓ தொடர்ந்து துதி செய் மனமே, துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லுங்க, துதிப்போரை விடுவா. துதிப்போரை ஆஹா துதிப்போரை. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் பக்கத்துல பார்த்து கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் மீண்டுமா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை பக்கத்துல பார்த்து ஆத்துமாவை உன் ஆத்துமாவை தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர். துதிப்போரை சொல்லுங்க, துதிப்போரை சொல்லுங்க, துதிப்போரை. ஆஹா விசுவாசியே, நம் குடும்பங்களை நம் சபையை இந்த ஊழியத்தை உங்கள் தலைமுறையை உங்கள் பிள்ளைகளை சேர்ந்து உமக்கொப்பானவர் யார்? பாடுவோம், உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலுமே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். செங்கடலை நீர் உந்தன் ஜனங்களின் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். பாடுங்க, நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் சொல்லுங்க. வானத்திலுமே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? பாடுங்க, சேர்ந்து
உந்தன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். பாடுங்க. உந்தன் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். இணைந்து கையை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் சொல்லுங்க. வானத்திலும் உமக்கொப்பான வானத்திலுமே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பான். துதிங்கள வாயில திறந்து சுதந்திரவாளியா துதிங்க. ஈசாக்கின் சந்ததியா அவரை துதிங்க. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா அவரை ஆராதிங்க. ஆபிரகாமின் சந்ததியா உங்க சத்தத்தை உயர்த்துங்க. இயேசுவின் சந்ததியா உங்க சத்தத்தை உயர்த்துங்க. யூதா கோத்திரமா உங்க சத்தத்தை உயர்த்துங்க. அவரோடு இணைக்கப்பட்டவனா உங்க சத்தத்தை உயர்த்துங்க. உங்க சத்தத்துல எரிகோ கோட்டைகளை விழ செய்கிற வல்லமை இருக்கு. உங்க சத்தத்துல மரித்தோரை எழும்ப செய்கிற வல்லமை இருக்கு. உங்க சத்தத்துல ஜீவன் இருக்கிறது. உங்க சத்தத்துல விடுதலை இருக்கிறது. உங்க சத்தத்துல அதிர பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. உங்க சத்தத்துல ஈன பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. உங்க சத்தத்துல பெருக பண்ணுகிற வல்லமை இருக்கிறது. உங்க சத்தத்துல ஜீவன் இருக்கிறது. There is a DNA in your voice. There is a life in your voice. உங்கள் சத்தத்திலே ஒரு மரபணு இருக்கிறது. உங்கள் சத்தத்திலே ஒரு ஜீவன் இருக்கிறது. சூழலை மாற்றுகிற ஜீவன், அனுபவங்களை மாற்றுகிற ஜீவன், இல்லாததாய் இருக்கிறதாய் மாற்றுகிற ஜீவன், சகலவற்றையும் பிறப்பிக்க கூடிய ஒரு ஜீவன் உங்கள் சத்தத்திலே இருக்கிறது. உங்கள் சத்தத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. Almarako sokotunodunoro rela magara shagada bagadana alamaka sakotunodunoro rebadana alamaka sokotunodunoro. ஒருவேளை என் சத்தத்துல ஜீவன் இருக்கா, நான் சொன்னா நடக்குமா அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இருதயத்தை பார்த்து இந்த காலையில ஆவியின் கால்ங்கிற ஒன்றை நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி தழல், அன்றைக்கு எரேமியாவின் நாவை தொட்ட கர்த்தருடைய கரம் இந்த காலையில் உன்னுடைய நாவு ஒவ்வொன்றையும் தொடுகிறது. அபிஷேகமுள்ள உதடுகளாய், நன்மைகளை செய்யக்கூடிய உதடுகளாய், வல்லமையை காண செய்யக்கூடிய உதடுகளாய் என் கர்த்தர் உதடுகளை மாற்றுகிறார். நன்றி நன்றி. Thank you for your sweet presence, oh God. இந்த காலை வேளையில ஆண்டவரே இனிமையான உமது பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். என் சபையை நிரப்புவதாக. ஓ ரமலகதனரலமக சக்கட்டுனதனரலபோபோ. ஓ ரிகடனதனரப தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளையும் ஓடப்பண்ணும்.
என்று சொன்னீரே, இப்பொழுதே பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுகிற அந்த நதி, பரலோகத்திலிருந்து ஊற்றப்படுகிற துவங்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த வெள்ளம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைப்பதாக. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வைத்து உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. சொல்லுவோமா? தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டு உள்ளம் கையில் வரைந்து வைத்தீர், உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. சொல்லுங்களேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா. உங்க இருதயத்தை திறந்து பாடுங்க அவரை பார்த்து. கண்ணீரால் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கணக்கில்லா. ரொம்ப சுலபமான வரிகள் தான், எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்றி என்று பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. காத்துக்கொண்டு உந்தன் சிறகால் மூடி மறைத்தேன், உந்தன் அன்பை என்ன சொல்லுங்களேன். கால்களிடராமல் பாதுகாத்து கண்மலை மேலே என்னை நிறுத்தினேன், உந்தன் அன்பை எண்ணி. மீண்டுமா மீண்டுமா சொல்லலாமா? போக்கிலும் மரத்திலும் காத்து உந்தன் சிறகால். எல்லாரும் அதை பார்த்து பாடுங்க. எல்லா கண்ணை திறந்து அதை பார்த்து பாடுங்க. கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கால்கள் இடராமல் பாதுகாத்தீர், கண்மலை மேலே என்னை நிறுத்தினீர், உந்தன் அன்பை. உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா
பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவேன். பாவம் எல்லாம் போக்கினீரே, பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. மீண்டுமா சொல்லுங்களேன். உந்தன் ரத்தம் எனக்காய், உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் அன்பை என்ன சொல்லுவே. என்னப்பா சொல்லுவோம் அன்பை. பாவம் எல்லாம் போக்கினீரே, சாபம் எல்லாம் நீக்கினீரே, உந்தன் அன்பை. கைகளை உயர்த்தி உந்தன் அன்பை, உந்தன் அன்பை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஓ நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. மீண்டுமாய் இணைந்தே நன்றி. ஓ இயேசையா, இணைந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நன்றி இயேசையா, நன்மை செய்தீரே. எதுக்குங்க அப்பாக்கு நன்றி சொல்லணும்? யாரெல்லாங்க அவருக்கு நன்றி சொல்லலாம்? வசனம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவரும், சுவாசமுள்ள யாவரும். இன்னைக்கு நல்லா மூச்செழுத்து மூச்சை விட தேவன் வச்சிருக்கிறாரா? அதுக்கே அவருக்கு நன்றியை சொல்லுங்க. அதுக்கே அவருக்கு நன்றியை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன உண வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு உடுக்க வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு எனக்கு இன்றைய நாளை நடத்தக்கூடிய சம்பாத்தியத்தை தேவன் கையில கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு நிக்க பலத்தை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு அவரை துதிக்க ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. சுவாசமுள்ள எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும். சொல்லுங்களேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா. இப்படி சொல்லுங்களேன். முழு உள்ளத்தால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா. மீண்டுமா முழு உள்ளத்தாலே, முழு உள்ளத்தால் எல்லாரும் வாயு இணைந்து சதத உயர்த்தி முழு உள்ளத்தால் நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா இயேசையா, கணக்கில்லா பல கோடி நன்மை செய்தவரே. நன்றி இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ரலமகன் சகடமகனரலா. நன்றி இயேசையா. ஆண்டவரே, மனிதர்களை கைவிட்ட போது, மருத்துவர்களை கைவிட்ட போது, உலகம் எங்களை கைவிட்ட போது முடிந்தது, இனி ஒன்றுமில்லை, எல்லாம் அவ்வளவுதான் அப்படி என்று உலகம் எங்களை கைவிட்ட போது, இல்லை, உன் வாழ்வுக்கு நான் ஒரு துவக்கத்தை வைத்திருக்கிறேன், உன் வாழ்வுக்கு நான் ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்து இருக்கிறேன். உன் வாழ்வு முடிந்து போகவில்லை, உன் ஜீவியம் முடிந்து போவது இல்லை. உன்னை சரித்திர படைக்கிறவனாய் மாற்றுவேன், உன்னை சாட்சியாக நிறுத்துவேன் என்று சொல்லி
எங்களை மீண்டும் எழுப்பி நிறுத்தி இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்க துதிக்க கிருபையை கொடுத்திருக்கிறீரே. நன்றி ஐயா. பல கோடி மீண்டுமாய் நன்றி ஐயா. நன்றி. ஓ மீண்டுமாய் நன்றி ஐயா. நன்றி. ஓ ஏசையா. மீண்டுமாய் நன்றி ஐயா. நன்றி ஏசையா. சொல்லுங்க, உம்மை தான் நேசிக்கிறே. கைவிடா கண்மாலையே. உம்மை தான் நேசிக்கிறே. ஓ என்மேல் நினைவா இருப்பவரே, என்னை விசாரிக்கும் தெய்வமே, உம் அன்பு கரங்கள் நான் இருப்பேன். என்னை உயர்த்த இறங்கினீரே. என்னை உயர்த்த இறங்கினீரே. சொல்லுங்களேன், என்னை உயர்த்த இறங்கினீரே. மீண்டுமாக என்னை சொல்லுங்க, மீண்டுமா என்னை. ஓ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுங்களேன், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவை போல யாரும் இல்லை. உம்மை போல, உம்மை ஒருவரை போல, உம்மை போல. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை யாரும் இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில கமான் ராகடாடல மகதனரல ஷகட மகதனரல மக்கசக்கச்சு. relamaga shagada bagadana halmedana lama kusukutna rigala bagara shagada bagadana. Come on, ella kanna moodi சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடி கையை உயர்த்தி ஏசப்பா கூப்பிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா 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 சொல்லி ஏசப்பா சொல்லு. கண்ணை மூடு. ரகட பகதனர லமகர ஷகட பகதனர லம மம மம ரிகட பகதனர லமக சக்கச்சுனதனர லம மம. இந்த காலை வேளையில சில பேரை கர்த்தர் ஆவியில ஷார்ப் பண்ணிட்டு இருக்காரு. கர்த்தர் கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். சில பேரோட அபிஷேகத்தை தேவன் கூர்மைப்படுத்துகிறார்.
சில பேருடைய காதுகளை கர்த்தர் கூர்மைப்படுத்துகிறார். சில பேருடைய உதடுகளை கர்த்தர் கூர்மைப்படுத்துகிறார். எதற்கு? ஏன் கர்த்தர் இதை செய்கிறார்? இந்த காலையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சபையே, உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதறக்கொப்பாக்கிடுவாய். உன் பலவீனங்களை மிதிப்பாய், உன் தடைகளை மிதிப்பாய், உன் பிரச்சனைகளை தகர்ப்பாய், உன் போராட்டங்களை உடைப்பாய். ரேலமா தனரல பகர ஷகட பகதனரல மக்கோ ரிகலமா கோசே. Flow, flow, flow. May the river of God flow this morning. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரின் நதி ஒவ்வொருவரும் மேலும் ஒவ்வொருவரும் மேலும் ஒவ்வொருவரும் மேலும் பாய்வதாக 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 பாய்வதாக. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. எரேமியால வசனம் சொல்லுது, மரித்து கடந்தோமா, ரத்தம்லாம் வெளியே வந்துருச்சா. அங்க வந்து நின்று அவர் நம்மளை பார்த்து சொன்னாரா, பிழைத்திரு என்று. எல்லாம் முடிஞ்சதுன்ற நேரத்தில் உள்ள வந்து ஒருத்தர் சொன்னாரா, பிழைத்திரு, கம் பேக் டு லைஃப். இந்த காலையில சிலருடைய உள்ளங்களை தேவனுடைய தான் தட்டி எழுப்புறார். இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனா செத்து போன உங்களுடைய இன்சுலின்ஸை பார்த்து நான் பேசுறேன், பிழைத்திரு, கம் பேக் இன் ஜீசஸ் நேம். செத்து போன செல்களை பார்த்து, மரித்து போன சில நரம்புகளை பார்த்து, மரித்து போயிருக்கிற சில உறுப்புகளை செயல்படாமல் ஒழுங்காய் செயல்படாமல் இருக்கிற கணையங்களை பார்த்து, இருதயங்களை பார்த்து, ஓ ஹல்லேலூயா, சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளை பார்த்து, உன் கனவுகளை பார்த்து, உன் லட்சியங்களை பார்த்து, உன் தரிசனங்களை பார்த்து, உன் சூழலை பார்த்து, as a man of God I command, come back to life. ஜீவனுக்கு வா என்று கட்டளையிடுகிறேன். ஜீவனுக்கு வா. ஓ, உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை பார்த்து ஜீவனுக்கு வா என்று பேசுகிறேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றி. எங்களோடு இருக்கிறதுக்கா ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் இது பிரச்சனத்தில் தாவரிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்களே, நன்றி. தொடர்ந்து வார்த்தை என்கிற மன்னாவினால் எங்கள் இருதயங்களை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஊற்றப்பட்ட தேவ பிரசனத்துக்காக கரங்களை தட்டி தேவ நாமத்தை மையப்படுத்தி